நந்திக்கடலுக்குள்ளால ஒரு பெருமுடைப்புக்கான சண்டை வந்து இரவு 12:30க்கு போயிருக்கு. 2:30 மணி அளவில் பாரிய சண்டை. அப்போ ஒரு 15ஆம் தேதியே அது நாங்கள் உடைச்சு கொண்டு போகிறதுக்கான ஒரு 150 பேருக்கு மேலே இறங்கினவர்கள் திருப்பி எனக்கு யாராவது இப்போ உயிரோட வந்திருக்கணுமான்னு சொல்லிச்சுனால் கேள்விக்குறி. என்றால் அது ஒரு ஒரு மயிர்கூச்சறியக்கூடிய ஒரு பெரும் சண்டை. 3 படகுகள்லாம் இருந்தது. அந்த படகுகளை ஏற்றி இறக்குற ஒரு நிலைமையில் நான் அதில் இருக்கிறேன். அதே நேரம் நாங்கள் விரல்களை கட்டி எங்களுக்கு படகுகள் இல்லாத ஒரு நிலைமையில் விரல்களில் பலகைகளை போட்டு வீட்டுக்கு இந்த அளவு உயரத்துக்கு மணல் சுற்றி வர மணல் பறிச்சிருந்தாங்க. இதான உங்களோட படைப்பிலோட கடைசி முகாம் நாங்கள் எங்கே பலமாக இருக்கிறோமோ அந்த இடத்தை வந்து பாதுகாப்பு வலயமாக அறிவித்து கொண்டிருந்தது. அப்போ மக்கள் வந்து இப்போ இரவு நித்திர கொண்டுட்டு விடியாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களை சுற்றி இருப்பேன். யுத்தம் நிறைவடைந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதுக்கு பிறகு இராணுவ களஞ்சியங்கள் வெடிக்குது. பகலில் தண்ணி இல்லாமல் இருக்கிற இந்த இடம் வந்து இரவு தண்ணி நிற்கும். அந்த துண்டுக்களால் அங்கால அந்த பனவை இருக்கல்லோ அந்த துண்டுக்களால் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தடிக்கு தான் நாங்கள் போய் ஏறினாங்க. அப்போ இரவு 2 மணி ஜெயமன்னு சொல்கிறார், எல்லோரும் கரையேறுங்கொண்டு விடிய 5 மணி ஆகிட்டுது. நாங்கள் இதுக்குள்ளால வெளியேறிக்க 17ஆம் தேதி இரவு இங்கேருந்து திருப்பி ஒரு மூவ் எடுத்து இரவு சண்டை ஒன்று நடக்குது. அதான் கடைசி சண்டை. இதே மலங்களுக்குள்ள தான் நாங்கள் இந்த கடற்கரை ஃபுல்லாக மக்களால் 2 லட்சக்கணக்கான மக்களுடைய மலங்களிக்கும் இடமாகவும் இதுதான் இந்த பிரதேசங்கள்லாம் இருந்தது. இதுக்குள்ளே நின்று கொண்டு தான் நாங்களும் சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு துப்பாக்கியமான நிலைமைக்கு மாறி இருந்து நாங்கள் என்னையும் ரட்ன மாஸ்டர் நிற்க நான் கண்ணால் கண்டுட்டு 9.5 லிட்டர் பெட்ரோல் வந்து ரட்ன மாஸ்டருக்கு எடுத்து கொடுத்தது என்னுடைய உதவியாளர். அவருடைய பேர் வீரமார். அதே நேரம் அன்னைன்ற பாதுகாப்பு வந்து முற்றுமுழுதாக மூடப்படுது. அவரை தொடர்பு இல்லை தலைவர் தொடர்பு அவற்றை தொடர்பு நின்றேன். அப்போ ரட்ன மாஸ்டராக நான் நேரடி தொடர்பில் இருக்கையில் சூசி எண்ணெய் ரட்ன மாஸ்டர்கள் எல்லோரும் பக்கத்து நின்றவே. அதோட அன்னைன்ற பாதுகாப்பு வலயம் வந்து முழுமையாக மூடப்படுது. உள்ளுக்கு ஒருத்தரும் போய் வரையில்லாமல் 1 மணி 2 மணியோட எல்லாம் முழுமையாக அடங்கிட்டுது. விடிய காலமே எங்களுக்கு அவங்கள அறிவிக்கிறாங்க அந்நேரம் வந்துட்டு இராணுவம் தானே இருக்குது. அன்னையுடைய அந்த வீரமரணம்ன்றது கூட எதிரிகளுடைய கையாலே இல்லை, அது எங்களுடைய துப்பாக்கிகளாலேயே நிகழ்த்தப்பட்டது. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானவர், அதாவது இந்த போராளிகளுடைய மனநிலை அறிவதற்கு எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் முடியாது அந்த அளவிற்கு களமுனைகளிலும் சரி எல்லா இடத்திலும் இன்று வரையில் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளையும் கடந்து தங்களை வளர்த்து கொண்டு அதுவும் தமிழ் தேசியத்துக்காக முன்னின்று செயற்படுபவர்கள் மிக முக்கியமானவர் தான் அரவிந்தன் அவர்கள். திரு அரவிந்தன் அவர்களோடு தான் நிறைய விஷயங்கள் கதைக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இதை சொல்லியிருந்தேன், போராளிகள மனநிலையை அறிகிறதுங்கிறது மிக மிக கடினம். ஏன்னால் இன்றைக்கு எங்களோட பகுதிகளில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு 12,000 போராளிகள்னு சொல்லப்படுது. அதை முன்னுக்கு போராட்டத்தோடு ஈடுபட்டு நிறைய பேர் விலகி இருந்து இப்பயும் செயற்பட்டு கொண்டிருக்காங்க. போராளிகளுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது? என்ன நிலையில் இருக்குது போராளிகளோட மனநிலை? போராளி என்ற அந்த சொல்லிலேயே இருக்குது. அந்த போராளி என்று சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அளவிட முடியாத ஆற்றல் மிக்க, அதே நேரம் ஒரு பெரும் நீண்ட லட்சியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட, அதுவும் குறிப்பாக உலக வரலாற்றிலேயே ஒரு பேரியக்கத்தினுடைய விடுதலை அமைப்பினுடைய அங்கத்தவர்களாக இருந்தவர்களாக நான் விடுதலை புலிகளை அமைப்பில் இருந்த முன்னாள் போராளிகளை குறிப்பிட விரும்புகிறேன். அவர்கள் பெரும் வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தினவர்கள், அளப்பரிய சாதனைகள். அதை விட அவர்களுடைய தியாகம் என்றது இந்த மண்ணில் நான் முள்ளிவாய்க்காலில் இருந்து பேசுகிறதுக்காக அவர்களுடைய இந்த நீங்கள் ஒவ்வொருவருடைய இந்த மண்ணும் மிக பெரும் தியாகத்தின் ஊடாக இருக்கிற இந்த நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அரசியல் என்றது அந்த தியாகத்தின் வழி எழுதப்பட்டது. அதை பல பேர் நிராகரிக்கலாம், மாற்று கருத்துள்ளவர்கள் அதை எதிர்க்கலாம். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இல்லாத ஒரு காலத்தை உருவாக்கினது இந்த தியாகங்கள் தான். ஏனென்று கேட்டால் மாற்று கருத்துக்கள் அல்லது அரச ஒத்தோடிகள் அல்லது மாற்று குழுக்கள் உட்பட எல்லாரையும் தோற்கடித்து இந்த ஈழப்பரப்பில் ஒரு பெரும் வரலாற்று 1000 வருடங்களுக்கு பிறகு ராஜ சோழன் காலத்துக்கு பிறகு ஒரு பெரும் வரலாற்றை எழுதின போராளிகள் தான் அவங்கள விடுதலை புலிகள். அது வந்து உலக பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களுக்கும் ஒரு அடையாளம், எங்களுக்கான ஒரு விடுதலை வேட்கையினுடைய ஒரு அடையாளம்.
எங்களுடைய ஒரு தலைமை எவ்வாறான ஒரு பெரும் வழிகாட்டுதலை மேற்கொண்டதுன்றதுக்கான வாழும் வரலாறுகளாக இருப்பவர்கள்லாம் இப்போ உள்ள போராளிகள். போராளியாக வாழ்றன்றது ஒரு வரம், அது ஒரு பெரும் சவால், அது ஒரு சாகசம். ஆகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போராளிகள் இந்த சாகச பயணத்திலே தங்களை நிறுத்தியவர்கள். ஆகவே சாதாரண ஒரு மனிதனுக்கும் போராளிக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு படி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் போராளின்னு சொல்லி சொல்கிறவர் கிட்டத்தட்ட 100 படிகள் உயரமான இடத்துல வைத்து பார்க்கக்கூடியவராக நான் சொல்லலாம். என்று கேட்டால் அவர் தன்னுடைய ஆசாபாசங்களை, தன்னுடைய கல்வியை, தன்னுடைய இளமையை, தன்னுடைய குடும்பத்தை, வேறு அவர்களுக்கு பிள்ளை குட்டி இருந்தால் கூட அவர்களுடைய அந்த அன்பு பாசங்கள் எல்லாத்தையும் அறுத்து எறிந்து போட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சொல்லி தன்னை அர்ப்பணிச்சவரால் தான் போராடி. இந்த சமூகத்தினுடைய போக்கு, இப்போ போய்கொண்டுள்ள சமூகத்தினுடைய போக்குக்கும் இப்போ நீங்கள் ஒரு கட்டமைப்புகள் இருந்து ஒரு ஒழுக்கமாக காலமை எழும்பி இன்ன வேலை செய்யணும், இது செய்யணும், எங்களோட போராட்டம் இதை நோக்கி நகரம்ன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு இருந்துட்டு இந்த சமூகம் இப்போ இருக்கிற சமூகம் அப்போ இல்லை, இப்போ எல்லாம் மாறி போயிட்டு இதுக்குள்ளே வரும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? ஒரு வெறுப்பாக இருக்குது, அல்லது விமர்சனங்கள் சொல்லக்கூடிய மாதிரியான வாய்ப்பு இருக்கும் நிறைய. இல்லை அவங்க உங்களை அமர்த்துவாங்க, இவங்கெல்லாம் என்னத்தை போராடினாங்கன்னு கேட்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அது சில பேர் கேட்குறாங்க, இங்கே போராடி செத்தவர்கள் தான் போராளி, உயிர் தப்பி வந்தவர்லாம் போராளி இல்லைன்ற ஒரு கதை கொண்டு போகுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன். என்னென்னு கேட்டால் இது ஒரு வகையான காழ்ப்புணர்ச்சி. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய தோல்வியிலேயோ வெற்றியிலேயோ பங்கு இருக்குது. ஒவ்வொரு துளி அரிசியிலேயும் அரசியல் எழுதப்பட்டிருக்கின்ற மாதிரி தமிழ் மக்களுக்கான இந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமான ஒரு பங்கு இருக்குது. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருந்து கொண்டு தான் இருக்கு. இந்த கேள்விகளை அல்லது இதன்றவர்கள் அறிவீனமாக அல்லது உண்மையிலேயே அதை பற்றி அறியாதவர்களாக விளக்கம் குறைஞ்சவர்களாக கேள்வி கேட்குற நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கு. விமர்சனத்துக்காக கேட்கணுன்றதுக்காக அல்லது தங்களை இப்போ சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அவர் தனக்கான ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கான கேள்வியையும் கேட்கலாம். அப்போ உண்மையிலேயே குப்பி கடிக்கையில் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு 16ஆம் தேதிக்கு பிறகு எல்லா மக்களையும் எல்லா போராளிகளையும் இயக்கம் வெளியேற சொல்லி போகக்கூடியவர்களை போக சொல்லி உங்களுக்கு இது வந்தா சரணடைய சொல்லி இல்லை. நான் 2 மாதமாக நின்ற நான் அண்ணன் கிட்ட நின்றது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 800 போராளிகள். அதுக்குள்ளே நாங்கள் நந்தி கடலை உடைச்சி கொண்டு போகிற அணிகளே இருந்தாங்க. ஏனையவர்களுக்கு போகிறதுக்கான கட்டளை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் அவர்கள் சொந்த முடிவுகளை எடுக்கலாம் என்று சொல்லிச்சுன்னா நீங்கள் குப்பி அடிக்கிறண்டா கூடி கடிக்கலாம், நீங்கள் போகிறவர்கள் போகலாம். ஏனென்று கேட்டால் இந்த களமுனைகளில் தான் ஒரு 2 வீடு தள்ளி நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகள் இருக்கிற நிலைமை இருக்குது. அப்போ அங்கே கொத்தா செத்து கொண்டு இருக்கிற நிலைமையில் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு போராடி கொண்டிருக்கிற ஒரு குழப்பகரமான சண்டை தான் இங்கே இருந்தது. ஆகவே இந்த இடத்துல எங்களுடைய அம்மாவோ சகோதரியோ பிள்ளையோ ஒரு ஆள் இறந்துருவார். அந்த நிலைமையில தான் நாங்கள் இங்கே போகிறோம். அப்போ குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை கூடி அங்கே நிறைய பேருக்கு இருந்த ஒரு நிலைமை. ஒரு போர் கிட்டத்தட்ட முடிவு கட்டத்துக்கு வந்த ஒரு நிலைமையில் 16ஆம் தேதி எல்லாரையுமே அதுக்கு வெளியக அரசியல் நிலைமைகளும் காரணமாக இருந்தது. சில நேரம் அது முன்னுக்கே அனுப்பப்பட்டிருக்கலாம் அந்த மக்களும் சரி போராளிகளும். அப்படி ஒரு நிலைமை மாறினதுக்கு காரணம் சர்வதேச ரீதியான ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை எங்களுக்கு சாதகமாக வரும்னு சொல்லி நாங்கள் நம்பி இருந்தோம். கடைசி மட்டும் நினைச்சு கொண்டு வந்தோம் இல்லை 16ஆம் தேதி வரைக்கும் நான் 16 இல்லை 17 வரைக்கும் கூட நான் சண்டையில் நாங்கள் வெல்லுவோம் என்று நினைச்சு கொண்டிருந்தால் தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது தானே. இந்த வெளிநாட்டு அரசியல் சர்வதேச அரசியல் எங்களுக்கு சாதகமாக வரும்ங்கிறது நம்பிக்கைக்கு காரணம் என்ன? நாங்கள் இந்தியாவில் நடந்த இப்போ மிக அண்மையில் நடந்த தேர்தல் மாதிரி ஒரு தேர்தலை சந்திச்சிருந்து அதில் ஜெயலலிதா அம்மையார் வெற்றியிட்டு வரேன் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆகவே சில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது எங்களுடைய அரசியல் பிரிவுகளுக்கு. அவர்கள் அதோடு பேசி கொண்டிருந்தவர்கள். அந்த ஒரு மாற்றம் எங்களுக்கு ஒரு பெரும் சாதகத்தை உருவாக்கலாம். இந்த யுத்த நிறுத்தம் கொண்ட மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாதகத்தன்மையை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்ற நிலைமை இருந்தது. 2வது இது ஒரு பெரிய அரசியல் பின்புலம். உதாரணத்துக்கு ஆசியா பசிபிக் கட்டளப்பிடம் நகர்ந்து எங்களை அல்லது ஆயுதங்களை கையளித்து விட்டு தாங்கள் மீட்டெடுக்கிறதான ஒரு கருத்துருவாக்கம் இருந்தது. அப்போ அதை நான் நேரடியாக அதில் இல்லாத ஒரு பட்சத்தில் நான் அதுக்கு பதிலளிக்க இல்லாது. ஆனால் அவ்வாறான ஒரு கருத்தோட்டமும் ஒரு கள நிலைமைகள் இருந்தது. ஆகவே இலங்கை இராணுவத்திடம் இன்றைக்கு எங்களுடைய போராளிகள் போய் சரணடைந்ததாக இருக்கட்டும், கைது செய்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு படுகொலைக்கு உள்ளாகினவர்களாக இருக்கட்டும், காணாமல் போன நிலைமையாக இருக்கட்டும், இதை முன்கூட்டியே அறிந்த ஒரு நிலைமையில்
நாங்கள் அந்த ஆயுதத்தை நாங்கள் கையளிக்க மறுத்திருந்தாங்க, அல்லது ஆயுதத்தை கையை கீழே வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறது, அல்லது சரணடைவென்றது இப்போ சொன்ன வசனங்கள் கூடி தவறு. விடுதலை புலிகள் எப்பயுமே சரணடையில்லை. முதலாவது நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே தனித்த குழுக்களாக வெள்ளக்கொடியோட போன விடயங்கள் அதுகள் எல்லாம் வந்து தலைமையால் வழங்கப்பட்ட கட்டளை அல்ல. அது வந்து அவர்களாக எடுத்த முடியும். உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் என்ற அந்த 16ஆம் தேதி நிலைமைக்கு பிறகு எடுக்கப்பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே நான் சண்டை அணியோட நின்ற ஒரு காரணத்தால் நான் அந்த அவர்களுக்குள்ள என்ன நடந்தன்ற பதில நான் சொல்லல. அது நிலைமையில் இருக்கிறேன். வெற்றும்படி சரணடை வேண்டதுக்கான எந்த வார்த்தை பிரயோகமும் தவறு. நாங்கள் சண்டை பிடிக்கிற ஒரு முடிவிலான்றிருந்து நாங்கள் சண்டை பிடித்து சாகிறதாக இருந்தாலும் அதுதான் எங்களுடைய இறுதி முடிவாக இருந்த நிலைமை இருந்தது. 16ஆம் தேதிக்கு பிறகு வெளியேற விரும்புகிறவர்களை வெளியேற சொல்லி அனுமதிக்கப்பட்டவர். இந்த அனுமதி யார்கிட்ட இருந்து போனது? கிட்டத்தட்ட அந்த அனுமதி அன்னையால் வழங்கப்பட்ட அனுமதியை அது பொட்டம்மான் ஊடாகவும் ரட்டு மாஸ்டர் ஊடாகவும் கடல் புலிகளின் தளபதி சூசி அண்ணை ஊடாகவும் இது அவர்கள் ஏனைய படையறிகளுக்கு அது பகிரப்பட்டது. பொது அறிவித்தலாக இல்லாட்டியும் இராணுவ அறிவிப்பாக அது இருந்தது. அதே நேரம் 16ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட பானு வட்டுவாகல் லைன் அவர் தான் பார்த்து கொண்டுன்றவர். அது வரைக்கும் மக்களை வெளிச்செல்றதை வந்து நாங்கள் தடை செய்கிற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஏன்னு கேட்டால் மக்கள் வெளியேறி மக்களை பகடக்காயாக ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு இராணுவம் எங்களுடைய இடங்களை கைப்பற்றி கொண்டு வந்த ஒரு நிலைமையில் எங்களால் மக்களை வெளியேற விட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்தது. என்னென்றால் மக்கள் வெளியேற ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு எங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு நிலைமை இருந்தபடியால் 16ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் எஞ்சி நிற்கிறவர்கள் சண்டைய களத்தில் இருந்து நாங்கள் சண்டையோட இதை எதிர்கொள்கிற ஒரு நிலைமையில் ஏனையவர்களை வெளியேற சுற்றி கட்டில் அந்த சண்டையை எதிர்கொள்ள தயாராக இருந்த குழு தலைவரை பாதுகாத்து கொண்டிருந்தது. அப்படியா? தலைவரை பாதுகாக்கிறதுக்கு தனி அணி இருந்தது. அதே நேரம் இங்கே தடை உடைக்கிறதுக்கும் சண்டை பிடிக்கிறதுக்கும் வெளியே கொண்டு போகிறதுக்கான அணிகள் எல்லாம் பிரித்து வேறு வேறு அணிகளாக இருந்தது. ஆகவே அது தொடர்ச்சியாக அந்த 15ஆம் தேதியே அது ஆரம்பிக்கப்பட்டுட்டது. 15ஆம் தேதி இரவு 12:30 மணிக்கு நான் நினைக்கிறேன் நந்திக்கடலுக்குள்ளால் ஒரு பெருமுடைப்புக்கான சண்டை வந்து இரவு 12:30க்கு போயிருக்கு. 2:30 மணி அளவில் பாரிய சண்டை. அப்போ ஒரு 15ஆம் தேதியே அது நாங்கள் உடைச்சு கொண்டு போகிறதுக்கான ஒரு அதில் நீங்கள் இருந்தீங்களா? நான் அந்த நேரம் நிற்கிறேன். நான் அந்த சண்டை களத்துக்குள்ள இல்லை. ஏன்னு கேட்டால் அதில் உண்மையாக சொல்ல வேண்டியதை 150 பேருக்கு மேலே இறங்கினவர்கள் திருப்பி எனக்கு யாராவது இப்போ உயிரோட வந்திருக்கணுமான்னு சொல்லிச்சுனால் கேள்விக்குறி. என்றால் அது ஒரு மயிர்கூச்சறியக்கூடிய ஒரு பெரும் சண்டை. ஒரு இராணுவ நிலைகள் நீங்கள் இந்த வட்டுவாகல் நந்திக்கடலுக்கு நாங்கள் கேப்பாப்பு உலவுக்கால போகிறதுக்கான அந்த உடைப்பை மேற்கொள்ள இருந்த நாங்கள் அதுக்கு வெவ்வு அணிகள் எல்லாம் போய் வரைக்கும் எங்களுக்கு சில தரவுகள் வந்து பிள்ளையான தரவுகளாக இருந்தது. ஆகவே நாங்கள் இறங்கினது கூடி இராணுவத்தினுடைய நிலைகளுக்கெல்லாம் முட்டுப்பட்டு கொண்டு போக வேண்டிய இதில் இருந்தது. நாங்கள் அதுக்கெல்லாம் உடைக்க போகிறோம்ன்றது தெரிஞ்சு அவர்கள் கனரக ஆயுதங்களை போட்டு எங்களுக்கு அடிக்கிற நிலைமை. ஆகவே இறங்கின உடனே சண்டை பெரும்படி அதிர்வுகள் 2:30 மணிக்கு பாரிய சண்டை உண்டு. கிட்டத்தட்ட அது விடியும் வரைக்கும் நடந்தாலும் அதிலிருந்து ஒருத்தரும் திரும்ப இல்லை. அதுக்கு பிறகு தான் நாங்கள் அடுத்தடுத்த பாதைகளை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். நாங்கள் நான் நந்திக்கடலுக்குலாம் இருக்கிறேன். உதாரணத்துக்கு நான் அந்த படகுல ஏற வலிக்கிட்டதில் நானும் இருக்கிறேன். அந்த குழுவில் ஒரு 23 பேருக்கு மேலே ஏற முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆயுதங்களோட 3 படகுகள்லாம் இருந்தது. அந்த படகுகளை ஏற்றி இறக்குற ஒரு நிலைமையில் நான் அதில் இருக்கிறேன். அதே நேரம் நாங்கள் விரல்களை கட்டி எங்களுக்கு படகுகள் இல்லாத ஒரு நிலைமையில் விரல்களில் பலகைகளை போட்டு கட்டி அதுகளில் போகிறதுக்கு ஆயுதங்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தாங்க. என்றால் களபுரை முழுதாக மாற்றப்பட்ட ஒரு இடமாக நந்திக்கடல் அப்போ இருந்தது. எத்தனை கிலோமீட்டர் பரப்புக்குள்ள அந்த சண்டை புலிகள் கடைசியாக ஒடுக்கப்பட்டது எங்களோட போராட்டம்? 3 கிலோமீட்டருக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று நான் என்னுடைய சராசரி கணிப்பு. 3 கிலோமீட்டர்ன்றதும் ஒரு நீட்டு போக்கில் நீங்கள் பார்க்க இல்லாது மிக குறுகிய ஒரு பரப்புக்குள்ள தான் நான் நினைக்கிறேன். ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் எங்களுடைய நாங்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இருந்தது. அங்கால வந்து குறிப்பிட்ட இடங்கள் வந்து இராணுவத்துக்கும் எங்களுக்குமான தூரமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொடக்கம் 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தது. நந்திக்கடலுக்கு அந்த பக்கமாக இருக்கட்டும், வட்டுவால் பால பக்கமாக இருக்கட்டும். இப்போ நாங்கள் நந்திக்கடலில் சண்டை நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இராணுவம் வந்து இந்த பிரதேசங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டாங்க. இந்த பிரதேசத்துக்குள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு ரோட்டுக்கு கிட்ட அந்த பிரதான வீதிக்கு இந்த பக்கம் இராணுவம் இருக்கிற நிலைமை வந்துட்டு
மற்றும்படி அவர்கள் உள்ளுக்கு வரையில் வர முடியாத நிலைமை இருந்தது. சுற்றி எங்களுக்கான சண்டை நடந்து கொண்டிருக்கு. அவர்கள் உள்ளே இறங்க விடக்கூடாதுன்றதில் சண்டை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் நந்திக்கடல் பிரதேசத்தை உடைச்சி கொண்டு போகிறதுக்கு கேப்பாப்புலவுக்கால போகிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். 10ஆம் தேதி வரைக்கும் படையப்புலனாய்வு ரத்ன மாஸ்டர் அவர்களுடைய ஒரு தளமாக பயன்படுத்தப்பட்ட எங்களுடைய முகாம் பிரதானமாக இறுதி முகாமாக எங்களுடைய படையினுடைய இறுதி முகாமாக நாங்கள் இதை சொல்லலாம். ஏனென்று கேட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் வெட்ட வழியும் எங்களுக்கு அது பற்றைக்காடுகளும் வெட்ட வழிகளும் தான் காப்பரன்களாக இருந்ததை ஒழிய இறுதி 10ஆம் தேதி வரைக்கும் இந்த வீடு எங்களுடைய பிரதான தளமாக இருந்தது. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது இந்த வீட்டுக்கு இந்த அளவு உயரத்துக்கு மணல் சுற்றி வர மணல் பறிச்சிருந்த நாங்கள் மேலே கூரை இருந்த அந்த நேரம் பிறகு கூரையெல்லாம் சிதறின ஒரு படம் இருக்குது. நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் என்னுடைய ஒரு பதிவிலிருந்து கூடி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இந்த வீடு கிட்டத்தட்ட இப்போ உடைஞ்சு நிறைவேற்றுது. அதே நேரம் நீங்கள் இறங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய இடுப்பளவுக்கு கூட இந்தளவுக்கு கூட கீழே, அதாவது இந்தளவு உயரத்துக்கு மண்ணும் அந்தளவுக்கு கீழே பங்கராக இருந்தது. இதெல்லாம் உடஞ்சு கிடக்கலாம். அந்த காலத்தையே சிதைஞ்சது தான். இல்லை இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் கூட இதுக்கு கூரை இருந்தது. கிவிரடிச்சு அல்லது ஆட்லவியல் எல்லாம் விழுந்து சிதைஞ்சு போன அளவில் ஒரு படம் என்னட்ட இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு கூரை இருந்தது. இப்போ நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் அதை விறகுக்காவது என்னத்துக்காவது கலட்டி எடுத்துக்கொண்டு போயிருக்க வேணும். இதான இப்போ உங்களோட படைப்பிலோட கடைசி முகாம். இதுக்கு பிறகு உங்களுக்கு முகாம் இல்லை. அதுக்கு முதலும் முகாம் வந்து கன்னடங்களில் இல்லாமல் தான் அடிபட்டு கொண்டு வந்த நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு வந்த பிறகு எங்களுடைய கடைசி முகாமாக இருந்த இடம். இந்த வீடு இன்னும் உடைக்கப்படாமல் இருக்கிறபடியால் எங்களது பார்வைக்கு இது பங்கர், இது அதன் இடுப்பளவு தூரத்துக்கு தோண்டப்பட்ட ஒரு பங்கராகவும் ஆரும் செத்துதாக்குள்ள இதில் சாதாரணமாக சண்டை காலத்தில் தாராளமாக இருந்தது. மிக அண்மையில் இந்த வசந்தன் மாஸ்டர் வந்து இறந்த இடம் இதில் இந்த வீட்டுக்கு இப்போ கட்டியிருக்கணும். இந்த இது கடை அதுக்கு முன்னுக்கு உள்ள இடத்துல தான் அவருடைய வீரமரணம் நிகழ்ந்த இடம். ஆகவே நான் அந்த நேரம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். இதில் ரத்ன மாஸ்டர் இருக்கிறேன். இதில் ஒரு மரம் ஒன்று இருந்தது. அதுக்கு கீழே தான் எங்களுடைய பிரதானமான ஒரே ஒரு குத்தி, அதாவது தேக்கங்குத்திகளால் கட்டப்பட்டிருந்த ஒரு பெரல் மற்றும் தேக்கங்குத்திகளால் கட்டப்பட்டிருந்த ஒரு பங்கர் பிரதானமாக இருந்தது. மிக மிக கொடூரமான கபீர் தாக்குதல்களை நாங்கள் இந்த இடத்துல எதிர்கொண்டு நாங்கள் அந்த நேரம் சனமெல்லாம் அங்கே இருந்தது. எங்களோட இது இல்லை, இந்த 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 பகுதிகள் ஃபுல்லாக தரப்பால் கொட்டில்களும் சனம்தான். ஏனென்று கேட்டால் இப்போ இராணுவத்தினுடைய அந்த வியூகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், முதல் நாங்கள் எங்கே பலமாக இருக்கிறோமோ அந்த இடத்த வந்து பாதுகாப்பு வலயமாக அறிவித்து கொண்டிருந்தது. அப்போ மக்கள் வந்து இப்போ இரவு நித்திர கொண்டுட்டு விடியாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களை சுற்றி இருப்பேன் தரப்பாலை போட்டுக்கொண்டு இப்போ மக்களை வெளியேற்றக்கூடிய நிலைமை இருக்காது. இது வந்து நான் சுதந்திரபுரம் தொடக்கம் நான் பார்த்த இடம் வந்து இருந்தால் எங்களுடைய கனரக ஆயுதங்கள் ஆட்லரி நிலைகள் இருந்த இடங்களை பிரதானமாக எங்களுடைய பலம் எங்கே இருந்ததோ அந்த இடத்தை வந்து மக்களுடைய பாதுகாப்பு வலயங்களாக அறிவித்தது. என்ன காரணம் அது என்றால் உங்களுடைய பலம் அந்த இடத்துல சிதைக்கப்படும். மக்கள் பூந்தவுடனே அந்த இடத்துல அவர்களுக்கு திட்ட லாபம் கிடைக்கும் உண்டு. உங்களுடைய செயற்பாடு திறன் முடக்கப்படும். அடுத்தது உங்களுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி மக்களை கொல்லலாம். அப்போ பெருமளவில் வந்து மக்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமை உருவாக்குறதுக்கு பாதுகாப்பு வலயங்களை உருவாக்கி அந்த இடங்கள்லாம் அளிக்கப்பட்டது. பிரதானமாக மக்கள் மீது செறிவான ஆட்லரி தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டது வந்து இந்த பாதுகாப்பு வலயங்கள்னு சொல்லி சொல்லப்பட்ட வைத்தியசாலைகள் உட்பட பாடசாலைகள் உட்பட. அதே மாதிரி பாதுகாப்பு வலயங்களாக ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு வலயம் விடியேக்க வேறொரு பாதுகாப்பு வலயம் அறிவிக்கப்படுற நிலைமை. நீங்கள் அந்த பத்திரிகை செய்திகள் அல்லது ரேடியோ அல்லது செய்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஆவணமாக அது தொகுக்கக்கூடிய வாய்ப்பு கூடி இருக்கும். அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. அந்த பகுதியில் நாங்கள் இங்கே இந்த இடத்துல முதல் மக்கள் வெளியேறி புதுக்குடியிருப்பு பகுதிகள் தேவிபுரம் அந்த பகுதிகளுக்கு போயிட்டணும் பாதுகாப்பு வலயமாக அங்கே அறிவிச்சிருந்தபடியால். பிறகு திருப்பி இங்கே முள்ளிவாய்க்கால் இந்த இடத்த பாதுகாப்பு வலயமாக அறிவிக்க நாங்கள் வந்து எங்களுடைய முகாம் இங்கே மாற்றப்பட்டிருந்த ஒரு நிலைமையில் மக்கள் திருப்பி வந்து
இங்கே வந்துட்டோம். அந்த நேரம் இந்த பகுதிகளுக்குள்ள மக்கள் இல்லாமல் இருந்த இடத்தை தான் நாங்கள் எங்களுடைய முகாம்களாக எடுத்திருந்தாங்க. பிறகு இந்த இறுதி சண்டை களம் இதை நோக்கி வரையில் செறிவான மக்கள் தொகையாக இருந்த இடமாக இருக்குது. உதாரணத்துக்கு வீதிகளில் பயணிக்க முடியாத அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட இடமாக இது இருந்தது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது நேருக்கு நேராக சாகும்போது எத்தனை இப்போ உங்களோட கண்ணுக்கு முன்னே மக்கள் செத்து கொண்டு வந்து பார்த்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நேரம் புள்ளியலிங்குரலில் அறிவிக்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 600, 1000, 800 என்று சொல்லி கண்ணுக்கு முன்னாலே விழுந்து கண்ணுக்கு முன்னாலே ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை. இந்த மிக அண்மையில் ஒரு 5-6 வீடு கடும் தாக்குதல்களால் எழுதண்டது. அந்த அடுத்த வீடு கட்டிட்டினோம். அந்த வீட்டிலே மாஸ்டர் இதில் இருக்க இப்போ நாங்கள் பிரதானமாக இதில் உங்களுக்கு தெரியும் போக்கி தொடர்புகளோடு இருப்பினோம். ஆகவே அந்த இடம் பிரதானமாக தாக்கப்படுற இடமாக இருக்கும். அதால் நாங்கள் அடுத்தடுத்த இடங்களில் எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கிறீங்கள. அப்போ அந்த வீட்டில் நான் இருந்த அண்டு தான் என்றால் இதில் எத்தனை அடி தூரம் உண்டு நீங்கள் பார்க்கலாம். கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்து யுத்த நிறுத்தம் ஏற்பட்டுட்டு என்ற சொன்ன அண்டு நான் நினைக்கிறேன் 2 மணி வரைக்கும் தொடர்ச்சியான கபீர் தாக்குதல்களில் இதை சுற்றி ஒரு 5-6 வீடு நீங்கள் அந்த கபீர் தாக்குதலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ அந்த ஈரானில் பார்க்குற குண்டு தாக்குதல் மாதிரி தான் இருக்கும். அடியோட வீடு வந்து வானத்தில் பறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. அதே நேரம் இதில் அந்த தாக்குதல்களிலிருந்து தப்பின வீடுகளாக இருக்கிறதுகள்லாம் இது மிச்ச ஏனைய வீடுகள் எல்லாம் வந்து கபீர் தாக்குதல்களாலையும் பிறகு நடந்த பிறகு மிக அண்மையில் வந்த பிறகு டேங்க் தாக்குதல்களாலையும் தாக்கப்பட்டது. இது எஞ்சி இருக்கிற வீடாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்களுடைய ஒரு தளமாக பயன்படுத்தப்பட்டது. புலிகள் அடிக்கிறோம் அடித்த முழுக்க மக்களை தான் கடைசி நேரம் இல்லை அது இல்லாட்டி மல்டிவரலையும் கொத்துக்குண்டையும் அல்லது இதை வந்து மக்கள் மீது போட வேண்டிய தேவை அவசியம் இல்லை தான். இங்கே நாங்கள் கொத்துக்குண்டால் நாங்கள் காயப்பட்டேன்னு சொல்லி புலிகள் கொத்துக்குண்டால் காயப்பட்டேன்னு சொல்லி இருக்கா பெருவாரியாக சொல்லுங்க. இப்போ கொத்துக்குண்டுகளால் பாதிக்கப்பட்டது வந்து மக்கள். அது வந்து களமுனைகளுக்கு கொத்துக்குண்டு வீசப்படுறது இல்லை, இப்படியான இடங்களுக்கு தான் வீசப்பட்டது. மக்கள் அடித்து பயமுறுத்தி இழுக்கிறதுக்கு அப்படி மக்களை காயப்படுத்துறது, அதனூடாக செயலிழக்க செய்கிறது. இப்போ உங்களுடைய குடும்பங்களில் அம்மா அப்பா தங்கச்சி செத்து கொண்டிருக்க உங்களால் அந்த போராட்ட மனநிலையில் இருக்கலாது. அப்போ அதை மழுங்கடிக்கிறது ஒரு போராட்ட வலிமையிலிருந்து உங்களை தோற்கடிக்கிறது. அதுதான் அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது. அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கடற்கரையோரங்கள் இந்த அளவுக்கு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு அதை பார்க்கலாமா இருக்கா? இந்த இடங்களில் 10ஆம் தேதி எல்லாம் இங்கே இராணுவத்தை நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய இதுக்கு முன்னுக்கு களமுனைகள் வந்து கொண்டிருக்கிற இடத்துல சண்டை பிடிச்சி கொண்டு இருந்த காலத்து இப்போவும் பல போராளிகள் அதில் உயிரோடு இருக்கிறார்கள். அந்த களமுனைகளை கையாண்டவர்கள். ஆனால் இராணுவம் வந்து கடைசி இறுதி ஒரு 3 நாளைக்கு முன்னம் தான் கடற்கரையில் இறங்கியிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் அந்த குறிப்பிட்ட துண்டை தவிர கொஞ்சம் தள்ளித்தான் அவர்கள் இந்த தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டிருந்தார் நினைக்கிறேன். அவர்கள் இறங்கி அங்கே இருந்து ஆர்பிஜி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கனரக ஆயுதங்கள். உங்களோட முகாம் இருந்ததா? 10ஆம் தேதி வரை இந்த இடத்துல நாங்கள் 10ஆம் தேதி வரை ஒரு 500 மீட்டர் தானே வரும். 500 மீட்டர் அவ்வளோ இடவழிக்கு நெருக்கமாக இதுக்குள்ளே நாங்கள் கடற்கரை வரைக்கும் அந்த நேரம் எல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த பகுதியும் சரி அந்த பகுதியும் சரி எங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது. நான் சொல்கிறது இறுதி 3 நாள் கிட்டத்தட்ட 18ஆம் தேதின்னு சொல்லி சொன்னால் 17, 16 காலப்பகுதிகள் தான் எங்களுக்கு கடற்கரை விடுபடுற நிலைமை இருந்தது. 15ம் சொல்லலாம். 15க்கு எல்லாம் கொஞ்சம் வெட்ட இராணுவம் வந்துட்டு நாங்கள் கடற்கரை கிட்ட போய்க்க ஆர்பிஜி அடிக்கிற நிலைமை இருந்தது. அதே நேரம் கடற்கரை ஃபுல்லாகவே தரையிறக்கத்தை அவர்கள் மேற்கொள்றதுக்காக தொடர்ச்சியான பராஜை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் ஆட்லரியால். அப்போ கடற்கரையில் நீங்கள் நிற்கலாது, தொடர்ச்சியாக ஆட்லரி விழுந்து கொண்டே இருக்கும். கபீர் தாக்குதல்கள் கடலுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டது. அப்போ எங்களுடைய படகுகள் இருந்த இடங்கள் சின்ன சின்னதாக ஏதாவது அடையாளம் கண்ட அந்த இடங்கள் எல்லாத்துக்கும் கபீரால் அடித்து கொண்டிருந்தவை. அந்த ஒரு நிலைமையில் இறுதி 3 நாளைக்கு பிறகு தான் அவர்கள் கடற்கரையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவும் இறுதி நாளைக்கு கிட்டமுட்ட தான் அவர்கள் எங்களுடைய பிரதான வீதிக்கு கிட்டமுட்ட அவர்கள் வந்திருந்தார்கள். ஏனென்று கேட்டால் நாங்கள் நந்தி கடலுக்களால் கேப்பாப்புலவுக்கால் உடைச்சி கொண்டு போகிற ஒரு முனைப்பு எடுக்கைகளை நாங்கள் இங்கால கவனம் செலுத்துறதை விட்டு நாங்கள் பிரதானமாக இந்த தக்க வைக்கிற நிலைமையில் இருந்தபடியால் அவர்கள் வந்து. ஆனால் அது ஒரு பெரிய யுத்தகலம் என்று நீங்கள் சொல்லலாம். என்று கேட்டால் நாங்கள் அந்த இறுதி ஒரு சில நேரம் அந்த நந்தி கடலுக்குள்ளே நடந்த பெரும் சண்டைகளை தவிர நாங்கள் வெளிந்த தாக்குதல் ஒன்றிலையும் ஈடுபட இல்லை. நாங்கள் தற்காத்து கொண்டு அந்த நந்தி கடல் உடைப்பை மேற்கொள்வது தான் பிரதானமாக யோசனை. ஆர்மியினுடைய இராணுவ முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். புலிகள் பகடக்காயாக பயன்படுத்தினவேன்னு சொல்லி சொன்னால் அப்போ 2 லட்சம் மக்கள்
இங்கேருந்து எப்படி வெளியேற முடிஞ்சன்றதுக்கு யாராவது பதில் சொல்லிடணும். இப்போ புலிகள் பொதுமக்களை பகடக்காயாக பயன்படுத்தினார்கள்னு சொல்லி ஏன்னு கேட்டால் ஒரு போராட்ட அமைப்பு ஒரு யுத்த காலத்துக்கு இருக்கிற ஒரு இராணுவத்தினுடைய நிலைமைகளை வந்து வெளியில் இருந்து விமர்சகர்களால் இட போட முடியாது. இந்த யுத்த களம் எப்படி இதன்று உதாரணத்துக்கு இன்றைக்கு ஈரானை பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் யுத்தம் தொடங்கி 3 நாளைக்குள்ளேயே 48 பெரும் தலைகளை அறுத்து போட்டு போன ஒரு நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கு இத்தனையோ ஆயிரம் மக்கள் வந்து படுகொலைக்குள்ளாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு காலப்பகுதிகளில் நடந்த யுத்தத்தில் ஒரு இன அழிப்புக்கான ஒரு பெரும் யுத்த காலத்தை அரசாங்கம் மேற்கொள்ளல. அதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக மக்களுக்கான போர்ப்பயிற்சிகள் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது தங்களை தற்காத்து கொள்வதற்கான பயிற்சிகளை வந்து விடுதலை புலிகள் அமைப்பு வழங்கப்பட்டது. இன்றைக்கு அதை ஒரு விமர்சனமாக முன்வைக்கணும். ஆனால் நான் சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டால் இன்றைக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பயிற்சிகள்லாம் இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு சாட்சி. அதே மாதிரி இங்கே வந்து விடுதலை புலிகள் அதாவது விடுதலை புலிகளை நம்பி மன்னாரில் இருந்து அந்த மக்கள் வந்து இங்கே பின்னாலேயே வந்திருந்தார்கள். இப்போ மன்னாரில் இருக்கிற மக்கள் வந்து அவர்களுக்கு கடல் வழி இருந்தது, அங்கால இராணுவத்துக்கு போகிறதுக்கான எவ்வளவு வாய்ப்பு இருந்தது. அந்த மக்கள் வந்து விடுதலை புலிகளை நோக்கி வந்தார்கள். ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு விடுதலை புலிகளை தான் அவர்கள் தங்களுடையவர்களாக தங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்கு போராடுபவர்களாக சிந்தித்த ஒரு நிலைமையில் அவர்கள் வந்து விடுதலை புலிகளினுடைய கட்டுப்பாட்டு நிலங்களை நோக்கி வந்தார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் இராணுவத்துக்கு போகக்கூடிய அவ்வளோ வாய்ப்பு இருந்தும் ஏன் இந்த இடத்துக்கு வர வேணும் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குதாங்க. அப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடமும் விடுபட்டு கொண்டு வந்தோம். இராணுவ ரீதியில் வெற்றி தோல்வி என்றது எங்களுக்கு மட்டுமல்ல, உலக நாடு எல்லாத்துக்குமே அது சகஜமான ஒரு விஷயம். ஆகவே இன்றைக்கு தோற்றவர்களுக்கு வரலாறு இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போ வென்றவர்களுக்கு மட்டும்தான் இங்கே வரலாறு சொல்லக்கூடிய வரலாறு. அப்போ இது நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியில் இந்த விமர்சனங்களை கடந்து தான் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே தமிழ் மக்கள்ன்றது என்னுடைய தாய் தந்தை சகோதரன் தான். அப்போ அவர்களை வந்து பகடைக்காயாக பயன்படுத்தினார்கள் என்றதை நான் மறுதளிக்கிறேன். அதே நேரம் அவர்கள் இந்த யுத்த பொறிகளில் மாட்டிக்கொண்டார்கள். எங்களோட சேர்ந்து நாங்கள் ஒரு திட்டங்களோடு நாங்கள் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு வந்த நாங்கள். ஆகவே நாங்களும் அந்த பொறிகளை மாட்டிக்கொண்டோம். அதே மாதிரி அந்த மக்களும் வந்து அந்த பொறிகளை வந்தார்கள் என்றதுதான் உண்மை. உதாரணத்துக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஆனந்தபுரம் பொக்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் இலங்கையை ஆட்சி செய்கிறவர்களாக இருந்திருப்போம். சில நேரம் கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேற்பட்ட பெரும் தளபதிகள் உட்பட பெரும் போராளிகள் எல்லாரும் அனுபவம் வாய்ந்தவர்கள். விடுதலை புலிகளுடைய மொத்த இராணுவ பாரிய பலம் அளிக்கப்பட்ட இடம் வந்து ஆனந்தபுரம். அது வந்து பிரதானமாக இங்கே காட்டி கொடுப்பெல்லாம் என்றதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஆனந்தபுரத்துக்குள்ள நடந்த பார்த்தீங்கன்னா முழுக்க ரசாயன குண்டுகளும் நச்சு குண்டுகளும் வீசப்பட்டது. ஆகவே அவர்கள் வந்து யுத்த காலத்துக்குள்ள வென்றதாக நான் சொல்ல மாட்டேன். அப்போ எங்களுடைய பகுதி மூடப்பட்டு அந்த மூடிய இடங்களுக்குள்ள முழுமையாக நச்சு குண்டுகளும் பொஸ்பரஸ் குண்டுகளும் அதாவது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சி உங்களை மரணிக்க செய்யக்கூடிய காயங்களே இல்லாமல் மரணிக்க செய்யக்கூடிய குண்டுகள் எல்லாம், உதாரணத்துக்கு அது ஈரானுடைய குண்டாக இருக்கலாம், இஸ்ரேலுடைய குண்டாக இருக்கலாம், அல்லது உக்ரைனுடைய குண்டாக இருக்கலாம். எல்லா குண்டுகளையும் இவர்கள் கொள்வனவு செய்து பரீட்சித்து பார்த்திருந்தார்கள், அல்லது அதில் அவர்கள் வெற்றியடைந்திருந்தார்கள். ஏனென்று கேட்டால் இது வந்து உலக நாடுகளால் நடத்தப்பட்ட ஒரு போராகத்தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் இதை சொல்கிறதில் உண்மைத்தன்மையை நீங்கள் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்னு கேட்டால் இந்த யுத்தம் நிறைவடைந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதுக்கு பிறகு இராணுவ களஞ்சியங்கள் வெடிக்குது. அதாவது யாழ்ப்பாணத்திலேயோ பருத்துறையிலையோ காங்கேசன்துறையிலோ ஒரு இராணுவ களஞ்சியம் வெடிக்குது முதல் நாள். ஏதோ அடுத்த நாள் வவுனியாவில் இருக்கக்கூடிய இராணுவ களஞ்சியம் வெடிக்குது. அடுத்த நாள் வந்து மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த பிரதானமான இராணுவ களஞ்சியம் வெடிக்குது. அப்போ அது வெடித்ததல்ல, அது வெடிக்க வைக்கப்பட்டது. அதாவது யுத்தம் நிறைவு செய்யப்பட்ட பிறகு சில நேரம் சர்வதேச இந்த போர்க்குற்றங்கள் சர்வதேச விசாரணைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற ஒரு காரணத்தால் இராணுவமே அந்த தங்களுடைய இராணுவ களஞ்சியங்களை வந்து அழித்ததை நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் இப்போ செய்தியாக அல்லது நீங்கள் ஒரு வரலாற்று ஆதாரங்களாக திரட்டி கொள்ளலாமே ஒழிய அதான் உண்மையாக நடந்தது. அப்போ
அவர்கள் தங்களுக்குள்ள இருந்த அந்த தடை செய்யப்பட்ட குண்டுகளை அழித்தார்கள். ஆதாரமற்ற ஒரு போர். நான் சொல்கிறது என்னென்ற சாட்சியமற்ற போராக நான் இதை சொல்கிறேன். ஏனென்று கேட்டால் இங்கே இது இந்த இலங்கை அரசாங்கத்தின் ஒரு மூலோபாயமாக இருக்குது. பிரதானமாக சாட்சியமற்ற ஒரு போரை நிகழ்த்து அப்படின்னு கேட்டால் இங்கே உங்களுக்கு நச்சுக்குண்டுகள் எல்லாம் வீசின பிறகு அந்த நச்சுக்குண்டுகள் அழிஞ்சிடும். அதுக்கு பிறகு இங்கே உங்களுக்கு அப்படி ஒன்று நடக்கலைன்னு சொல்லி நாங்கள் வாழ்க்கை பூரா வாதாடி கொண்டு இருப்போம் உண்டு. அதே மாதிரி நாங்கள் காணாமல் ஆக்கினவர்களாக இருக்கட்டும், படுகொலை செய்யப்பட்டவர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே இதான் நடந்தது. அதை விட வடக்கு இந்த யுத்த காலத்துக்கு அப்பால் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கானவர்கள் கடத்தப்பட்டார்கள். கடத்தப்பட்டவர்களுக்கு பயன்படுத்தினதும் எங்கள் ஆக்களை தான் பயன்படுத்தினேன். பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டால் இப்போ பிள்ளையான் உட்பட அவர்களுடைய விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த தீவிச்சேன பகுதியெல்லாம் கொழும்பிலே பிரபலமான வர்த்தகர்கள் ஏராளமானவர்கள் கடத்தப்பட்டுச்சினும் எங்களுடைய முகவர்களை வச்சு, அதாவது தமிழ் ஆக்களை இராணுவம் தங்களுக்கு பயன்படுத்தி, அது கருணாகுழு வேறு பேர் வச்சுக்கொள்ளுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்கொள்ளுங்க வச்சு கடைசியில் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னா அவர்கள் கடத்தப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதாவது இங்கே படுகொலைக்கும் கடத்தலுக்கும் பயன்படுத்தப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்கள் காணாமல் போனார்கள். இப்போ அவர்களும் அந்த காணாமல் போனவர் பட்டியலில் இருக்கிறோம். அப்போ இங்கே சாட்சியம் இல்லை. இப்போ செய்தவர் கூடி சாட்சியத்துக்கு இல்லை. இப்போ இதை இவர்கள் ஒரு மூலோபாயமாக மிக சிறந்த ஒரு விஷயமாக அவர்கள் செய்து போட்டு இன்றைக்கு இருந்து கொண்டு தாங்கள் எதையுமே நிகழ்த்தல் என்று வாதிட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசாகத்தான் நான் சொல்கிறேன். அதுக்கு இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜேவிபியும் அதுக்கு உடந்த அல்லது அதை செய்த கோட்டாபாய மஹிந்த ராஜபக்சவும் அதை செய்த ஆக்கள் ஏனைய நான் சொல்கிறேன் ஒரு சிங்கள சமூகமாக அதை செய்தவர்கள். இப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கு நீலிக்கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய பலர் அதுக்கு உடந்தையாக இருந்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக நிகழ்த்தின ஒரு இனப்படுகொலையைத்தான் நீங்கள் இங்கே கண்கூடாக பார்க்கலாம். அதனுடைய எச்சங்கள் தான் இங்கே இந்த முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் கப்பல் ரோட்டுன்னு சொல்கிற இடம். பிரதானமாக இந்த கப்பல் ரோட்டு இந்த கடற்கரையில் அண்டி என்றதை தாண்டி அந்த முள்ளிவாய்க்கால் திடல் உட்பட எங்களுக்கு அங்கால ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அது வரைக்கும் மக்கள் செறிவாக இருந்து, அதாவது மக்கள் இங்காலேருந்து நகர்ந்து கொண்டிருந்த இடமாக இருக்குது. ஆகவே இந்த இடத்த கூடி நாங்கள் 10ஆம் தேதிக்கு பிறகு விட்டு அங்கால போயிட்டோம். அப்போ 10ஆம் தேதி இந்த இடங்கள் எல்லாம் விடுபடுது. அதுக்கு முன்னுக்கு மிக செறிவாக மக்கள் தொகை செத்த இடங்களில் இந்த இடங்களும் ஒரு பிரதானமான இடங்கள். அப்போ இது கிட்டத்தட்ட இப்போ கோட்டபாய இந்த அந்த 600 ஏக்கர் அங்கால பிடிச்சி வச்சிருக்கிற அந்த முகாம்களுக்கு கூடி ஏராளமான பொதுமக்கள் இறந்த மக்களை நாங்கள் அப்புறப்படுத்த முடியாமல் அல்லது அங்கேயே புதைச்ச இடங்கள் இருக்குது. கடற்கரை ஆண்டி கூடி எங்களுக்கு சில இடங்கள், பல இடங்கள், சில இடம் இல்லை, எங்களுக்கு உண்மையிலேயே இந்த இடத்துல தான் நாங்கள் புதைச்சி நாங்களான்னு சொல்லி தெரியாத இடம் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த எங்களோட அந்த பிள்ளையார் கோயில் அடிக்க அங்கால இருக்கையில் நான் நினைக்கிறேன் ஒரு பங்கர் ஒன்று பட்டி நாங்கள் ஒரு டிராக்டர் பட்டி அதுக்கு மேலே கவுட்டு போட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக மண் போட்டு அதுக்குள்ளே இருந்த இடத்துல ஒரு சரிவான ஒரு ஆர்டிலரி தாக்குதல் நடந்த இடத்துல 81 மோட்டர் விழுந்து எனக்கு முன்னுக்கு இருந்த ஒரு பேருக்கு கிட்டத்தட்ட முதுகில் ஒரு பாரிய காயம், இடத்துல பட்டு கிட்டத்தட்ட மூளை என்னுடைய முகத்தில் தான் இருந்தது. அப்போ போராளி தான் அவரும் போராளி தான். அப்போ அவர் முகவராக கடமையாற்றினவர், பிறகு அவர் போராளியாக இணைஞ்சிருந்தவர். அவரை கூடி நாங்கள் அந்த கோட்டபாய கடற்பட முகாம் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரதேசத்துக்குள்ள தான் தாட்டினாங்க. எனக்கு துல்லியமாக இடம் கூடி தெரியாது. அதை விட எங்களுக்கு நாளாந்தம் 100 கணக்கில் 500 கணக்கில் 1000 கணக்கில் இறந்து கொண்டிருந்த காலம்தான் இந்த 10ஆம் தேதிக்கு பிற்பட்ட காலம். இதுக்கு முன்னுக்கும் 500 600 சொல்லி செத்து கொண்டிருந்த காலம் இருக்குது. இதுக்கு பிறகு தொடர்ச்சியாக மக்கள் தொகையினுடைய இறப்பு வீதம் மிக அதிகரித்திருந்தது. அது 3000 மண்டியிலும் 6000 மண்டியிலும் எனக்கு சரியான கணக்குகள் தெரியாவிட்டால் கூட மிக பாரியளவான படுகொலைகளை நிகழ்ந்த இடங்களாக இதுக்கு அங்கால உள்ள பிரதேசம் இருக்குது. அது வட்டுவாகல் பாலத்துக்கு இங்கால ஒரு பண்ட் ஒன்று இருந்தது. அந்த பண்டுக்கு இங்கால ஒரு 100 மீட்டர் பரப்பு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கால வரைக்கும் மக்களுடைய படுகொலை களமாகத்தான் இருந்தது. அதே நேரம் கடைசி 3 நாளைக்கு முன்னுக்குத்தான் இந்த கடற்கரை பகுதிக்கு நாங்கள் வர முடியாத சூழ்நிலை வருது. இராணுவம் கடல்லிருந்து அடியும், அடுத்த இராணுவம் தூர இடங்களில் இந்த கட்டுப்பாட்டுக்கு வந்த இடங்களில் இருந்து 2 பகுதியும் மிக குறுகிய இடத்துக்கு வந்த இடத்துல ஆர்பிஜி தாக்குதல்கள், கிணறக தாக்குதல்களை மேற்கொள்கிற இடமாக இருந்தது. கடற்கரை ஃபுல்லாக
ஆட்லரி தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தது என்று கேட்டால் கடற்கரைக்கு நாங்கள் வரையிலாமல். உதாரணத்துக்கு மலசலம் கழிக்கிறதுக்கு கூட இடமில்லாத செறிவான மக்கள் தொகையிடம் கடற்கரை அண்டி தான் இந்த மக்கள் வர இருந்தவை. ஆகவே இந்த கடற்கரையை அண்டி வர முடியாத நிலைமைக்கு அளவுக்கு செறிவான சூடுகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே சில நேரம் மக்கள் கடற்கரைக்கு வந்து தப்பி போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் விட்டுருக்க வரும். அவர்கள் அதுக்கு கூடி விடாமல் தான் அடிச்சிருந்தவை. ஏனென்று கேட்டால் அவர்களுடைய நோக்கம் வந்து இந்த மக்களை செறிவான மக்களை அந்த செறிவான இடத்துக்குள்ளேயே படுகொலை செய்யணும் அல்லது அவர்களை இல்லாமல் செய்யணுன்ற நிலைமையாக நடந்தால் தான் சொல்லுவோம். இல்லாட்டி அந்த கடற்கரையை அவர்கள் விட்டிருந்தால் சில நேரம் பல மக்கள் வந்து இந்த படகுகளோ சில நேரம் சொந்த படகுகள் வச்சிருந்தவர்களோ இல்லை எப்படியோ அவர்கள் போய் சேரக்கூடிய எல்லாமே இருந்தது. இதில் அவர்கிட்ட கேட்கும்போது சொன்ன விஷயம் என்றால் இதில் வந்து விமான குண்டு தாக்குதல், விமானம் குண்டு போட்டு தான் இந்த பள்ளங்கள் உருவானதாம். விமான குண்டு தாக்குதல் இடம்பெற்ற பள்ளங்கள் தானாம் இது. இந்த இடம் தான் கடைசியாக நீங்கள் வெளியேறி போன இடம் அப்படியா? நாங்கள் வெளியேறினா அங்கே. அப்போ இது நாங்கள் நின்ற இடம் இது பாதை அந்த பின்னுக்கு போகிறதுக்கு. இதெல்லாம் கடைசி சண்டைன்னு இறுதி தருணங்கள் அப்படியா? இல்லை, இது இந்த ஏரியா ஃபுல்லாக சண்டை தான். இதுக்கெல்லாம் பானத்தை கொண்டு இறக்கினீங்கன்னா கதை சரி. இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு போல இருக்குது. மழை இல்லைன்னா தண்ணியில் பட்டுப்படி எழும்பி வடிக்கும். இந்த திட்டு இருக்கല്ലോ, இந்த திட்டு இந்த பகுதி எல்லாத்துக்காலையும் அவன் அடிக்கிற கெனோன் அந்த பக்கம் அவன் அடிக்கிறான். அந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறான். அந்த பக்கத்துலேருந்து மல்டி பராஜ் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பெராலைட் வந்து ஃபுல்லாக வானம் ஃபுல்லாக இருக்கும். வெளிச்சமாக தான் இருந்தது. வெளிச்சம் சொல்லி சொன்னால் இரவு அதான் சொன்ன இந்த தண்ணீர் இதில் முகத்தில் உள்ள தண்ணீர் துளி அதில் உங்கள்ட்ட இருந்து அப்படி தெளிவாக எனக்கு தெரியுது. இரவு நிலவு நீங்கள் ஒரு 20-30 நிலவை உண்டு ஏற்றி விட்ட மாதிரி வெளிச்சம். அப்போ ஆள் வந்து அசைஞ்சா தெரியும். இப்போ எங்களுடைய அசைவுகள் அதோட ட்ரோன் வந்து ஒரு 2-3 ட்ரோன் நந்தி கலப்பு இந்த கலப்புக்குள்ளே நின்று கொண்டு நீ வந்து பார்க்குறேன். சேட்டலைட் போகுது இப்படி போயிட்டு பார்த்தா வந்து இப்படி போகுது. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் 2-3 சேட்டலைட்டை பார்த்தேன். அந்தளவு தூரத்துக்கான சேட்டலைட் ஓட்டம், ட்ரோன், பீச் கிராஃப்ட் எல்லாம் வந்து மேலே. அதை விட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 60-70 நிலையிலிருந்து எங்களுக்கு ஆட்லரி மல்டி எல்லா பக்கத்துல இருந்தும் இப்போ எங்களை ஒரு இடத்துல ஸ்பொட்டாக அவனுக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 60-70 பெறா உண்டா வழியில் அன்றைக்கி டுப் 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 டுப்னு சத்தம் கேட்டுட்டா மேலே வந்து படித்து அவர் கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சு கொண்டு கீழே விழுகும் வரைக்கும் அந்த பெறா இருக்கும். அந்த பெறா அடித்து கடும் வெளிச்சமாக இருக்கிற நேரம் ஒரு துளியை கூடி நாங்கள் நகர்ற இல்லை, தண்ணி கூடி நகர்ந்தால் அடி விழும் அந்த இடத்துக்குன்ற அளவுக்கான ஒரு நிலைமை இருந்தது. அப்போ இதில் இருந்து கிட்டத்தட்ட அந்த துண்டு இருக்கல்லோ, அந்த அவங்க வேலை செய்கிற துண்டுக்கு அங்கால தான் நாங்கள் நின்று அந்த களச்சூழல் இருந்தது. இந்த திட்டுக்கு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இராணுவம் வந்து நெருங்கி வந்துட்டுது. இந்த இடங்களில் அவங்களுடைய கனரக வெப்பன்கள் வந்து இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு இந்த இடத்துல அதாவது பாதுகாப்பற்ற ஒரு களமுனைக்குள்ள தான் நாங்கள். எத்தனை போராளிகளுக்கு சிக்கியிருப்பீங்க? கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 600 பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த 4 பக்கம் சுற்றி அடிச்சு கொண்டு அப்போ முன்னுக்கு உயிர் விழுந்து கொண்டே இருப்பாங்க. எங்களுக்கு முன்னுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கு நடுவில் வந்து விளைவிக்கலையும். இப்போ நாங்கள் விழுந்துட்டேன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு பராஜ் பண்ணுறேன்னு சொல்கிறது மல்டி வந்து தொடர்ந்து அப்படி ஒரு 30 மீட்டர் கொண்டு விழும் என்ற அளவுக்கு. அப்போ அதை நெருக்கலாம் கூட்டலாம் அந்தளவு தூரத்துக்கு. இப்போ இந்த பிரதேசம் முழுக்க விழுதுன்னு சொன்னேன். நான் காயப்பட்டுட்டு ஐயோ குய்யோன்னு சொல்லி குளறிக்கொண்டெல்லாம் எழும்பி ஓடலான்னுகள் அந்த பிரதேசத்துக்கு திருப்பியுமே என்ன செய்வாங்க. இப்போ அப்போ மிக அவதானமாக செயற்படுற நிலைமைகள்லாம் இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட இந்த பகுதியெல்லாம் இராணுவம் நெருக்கி கொண்டு வந்துட்டுது. இதுக்குள்ள இந்த துண்டுக்கு நீங்கள் ஒரு அந்த கிலோமீட்டர் கணக்கு கேட்டுறீங்கல்ல, அந்த அங்கே அதில் தெரிகிற துண்டும் இந்தளவு தூரத்தை நீங்கள் கணக்கி விட்டீங்கன்னா தெரியும். அதுக்கும் அங்கால வட்டுவால் பாலம் இருக்குல்ல, அந்த துண்டுக்கு நாங்கள் போயிடலாம். அது ஒரு குறிப்பிட்ட அளவோடு நாங்கள் போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. நடுவில் இந்த துண்டுக்காக இறங்கியிருந்தாங்க. இதிலேருந்து தான் நாங்கள் போட்டால் என்ன செய்யறாங்க, இங்கேருந்து போட் போகுது அங்கே உடைக்கிறதுக்கு கேப்பாப்பில் அடித்து கொண்டு போகிறதுக்கு. அப்போ நேரடியாக அந்த பக்கம் போகாமல் போட் வந்து இப்படி போய்த்தான் நாங்கள் அங்கே போகிறோம் உடைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட அது முழுமையாக இராணுவத்தின் ஏதோ சாக போகிறோம்னு தெரிஞ்சு போட்டோட போகணும் அப்படித்தான் போனேன். ஆனால் அதை உடைச்சி நாங்கள் காட்டுக்கு இறங்குறது தான் அது தோல்வி. அது எங்களுடைய அந்த
உடறுப்பு அல்லது உடைக்கிற வழிக்கிட்ட வந்து 2-3 தடவைக்கு மேலே முயற்சி செய்து அது வந்து அவங்களால் முறியடிக்கப்படுது அல்லது நாங்கள் அதில் வெற்றி பெற இல்லை. அதே நேரம் கிட்டத்தட்ட பகலில் தண்ணி இல்லாமல் இருக்கிற இந்த இடம் வந்து இரவு தண்ணி நிற்கும். அப்போ நீங்கள் இப்போ இதில் ஒரு அடிக்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட இடுப்பளவில் ஆளளவுக்கு தண்ணி வரக்கூடிய சூழல் இருக்குது. அந்த ஊடறுப்பு தலைவரும் உங்களோட வர இருந்தவரா? அவரும் இதுக்கெல்லாம் நின்றவர், இந்த இடத்துக்குலாம் இருந்தவரா? அப்போ நீங்கள் உடைச்சு கொண்டு இதால் போயிருந்தால் எங்கே போயிருப்பீங்க? அப்படி போயிருந்தால் நாங்கள் கேப்பாப்பில் உடைச்சு கொண்டு காட்டுக்கிறோங்கிறது தான் முதலாவது திட்டம். அது தோல்வியால் இவ்வளோ உடைச்சு கொண்டு சிலர் நாங்கள் இராணுவத்திற்கு பின்னணிக்கு போயிருந்தால் எங்களுடைய நிலைமைகள் மாறி இருக்கும். இந்த யுத்தம் நீடிச்சிருக்கும். இந்த யுத்தத்தில் வந்து இராணுவம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. என்று கேட்டால் இராணுவத்தாலையும் முடியாதுன்ற நிலைமையில் நின்று சண்டை பிடிச்சி கொண்டு தான். என்றால் நான் வட்டுவால் பாலம் கடந்து போய்க்கு இராணுவம் கட்டது இவ்வளவு பேர் உள்ளுக்கு இருந்து வருவீங்களே நாங்கள் எதிர்பார்க்கல. தடி எடுத்து எல்லாரும் அடிச்சிருந்தாலே நாங்கள் விட்டுட்டு ஓடி இருப்போம். நீங்கள் ஏன் யுத்தத்தை இந்த நிலைமைக்கு முடிச்சீங்களா? கடைசியில் என்னண்டது ஃபுல்லாக ஒன்று முடிகிற ஒரு சந்தர்ப்பம், அது என்ன நடந்தது கடைசி? முடிகிறேன்னு சொல்கிற நிலைமை இல்லை. அதான் நான் சொன்னேன். இப்போ இந்த அளவு இந்த கட்டத்துக்குள்ள அதுக்குள்ளே நாங்கள் அந்த துண்டுக்களால் அங்கால அந்த பனவை இருக்கல்லோ அந்த துண்டுக்களால் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தடிக்கு தான் நாங்கள் போய் ஏறினாங்க. அப்போ இரவு 2 மணி ஜெயமன்னு சொல்கிறார், எல்லோரும் கரை ஏறுங்கொண்டு விடிய 5 மணி ஆகிட்டுது. நாங்கள் இதுக்குள்ளால வெளியேறிக்க 16 என்றால் அடுத்த நாள் 17 15ஆம் தேதி முதலாவது உடைப்பு போகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அடுத்த 16ஆம் தேதி நிலைமை. 17ஆம் தேதி கிட்டத்தட்ட நாங்கள் ஃபுல்லாக இந்த இதுகளுக்கு வந்துட்டோம். பகல் உதாரணத்துக்கு இந்த பகல் நேரம் இங்கே தண்ணிக்கு நிற்கலுமாண்டா இல்லை, இப்போ முழுமையாக இங்கே வந்தாச்சு. 17ஆம் தேதி இரவு இங்கேருந்து திருப்பி ஒரு மூவ் எடுத்து இரவு சண்டை ஒன்று நடக்குது. அதான் கடைசி சண்டை. அதோட கடைசி சண்டை. அந்த சண்டையோட திருப்பி எங்களால் போக இல்லாமல் திருப்பி இதே இடத்துக்கு வர வேண்டிய நிலைமைக்கு வந்த. அதாவது அங்கே போயிட்டு அதால் போக இல்லாமல் தான் திருப்பி இங்கேருந்து அது கடும் அடியோட இராணுவத்துக்கும் பலத்த இழப்புகளோட முன்னேறி போயிட்டு அதால் உடைச்சி கொண்டு போயில்லாத நிலைமையில் திருப்பி அந்த பக்கம் இராணுவத்தின் கடுமையான தாக்குதல் பிறகு திருப்பியும் இதே இடத்துக்கு வந்து தான் இந்த யுத்தம் நிறைவுக்கு வருது. நீங்கள் என்னென்ன இப்போ ராமநாதபுரம் கைக்கு போனது? நான் வந்து பின்னேரம் என்ன அதன் வழி இன்றைக்கு என்ன கொண்டு போனால் ஒரு கௌசல்யன் எல்லாம் வழியில் நிற்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இந்த மத்தியானத்துக்கு பிறகு என்ன செய்கிறன்ற ஒரு நிலைமை இல்லாமல் போயிட்டுது. கிட்டத்தட்ட நாங்கள் சனத்தின் பங்கருக்குள்ள சனம்பட்டி இருந்த பங்கர்களுக்குள்ள இருக்கிறோம். அதே நேரம் அன்னையின் பாதுகாப்பு வந்து முற்றுமுழுதாக மூடப்படுது. அவர் தொடர்பு இல்லை தலைவர்கிட்ட அவர்கிட்ட தொடர்பு நின்று அப்போ ரட்டம் மாஸ்டர்கள் நான் நேரடி தொடர்பில் இருக்கையில் சூசி அண்ணன் ரட்டம் மாஸ்டர்கள் எல்லோரும் பக்கத்து நின்றவே. அதோட அன்னையின் பாதுகாப்பு வலயம் வந்து முழுமையாக மூடப்படுது, உள்ளுக்கு ஒருத்தரும் போய் வர இல்லாமல். அப்போ அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நாங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் வெளியில் நிற்கிறோம். அப்போ பின்னேரம் வந்து எனக்கு காயத்தோட 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று இதிலேருந்து வெளியேறி போகிறது அல்லது குப்பி அடிக்கிறன்ற நிலைமை. அப்போ கிட்டத்தட்ட எங்களில் அந்த பாலத்தில் இருந்து இப்போ இதண்டா இந்த மரத்தடி அளவு தூரத்துக்கு வந்து ஸ்பீக்கரில் அறிவிக்கிறான் சரணடைய சொல்லி. அதே ஸ்பீக்கரில் அறிவித்தவரை நான் வந்து டிஐடியில் சந்தித்தேன். நான் ஏன்னு கேட்டால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 12 துப்பாக்கிகளை காரில் கடத்தி கொண்டு போய் அவரும் வந்து சில விசாரணைக்கு வந்திருந்த இடத்துல அவரை கணக்கு. அப்போ நான் உனக்கு பக்கத்தில் நின்று தான் அறிவித்து கொண்டிருந்தேன். நான் இந்த இடத்துலேருந்து கதைக்கிற நிலைமையும் இருந்தது. அவர் ஒரு முஸ்லீம் ஒரு ஆள், அவர் நான் நினைக்கிறேன் சாஜன் தரவழியான ஒரு பதவி நிலையில் இருந்தவர். இரவு நான் 7 மணிக்கு நான் வட்டுவால் பாலத்துக்கு அங்கால போனபடியால் அவருடைய இறுதி முடிவை எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் வட்டுவால் பாலம் தாண்டியும் கிட்டத்தட்ட நாங்கள் போகல. அந்த வட்டுவால் பாலம் தாண்டின உடனே நாங்கள் இங்கே என்ன நடக்குதுன்றத நிலைமையை அவதானிக்கிற ஒரு நிலைமையில் நின்று கொண்டு நின்றாங்க. கிட்டத்தட்ட வெடித்த தங்கள் இரவு 8 மணி தொடக்கம் 9 மணி நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு போர்க்களம் வீட்டில் திறக்கப்படுது. 12 1 மணி 2 மணியோடு எல்லாம் முழுமையாக அடங்கிட்டுது. விடிய காலமே எங்களுக்கு
விடிய ஒரு 7-8 மணிக்கு அவங்கள அறிவிக்கிறாங்களா அந்நேரம் வந்துட்டாருண்டு. அது இராணுவம் தானே இருக்குது. அதோட அவங்க இப்போ இருக்கக்கூடிய வாகனங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த பால் விற்பனை நிறுவனங்கள் எல்லாம் பால்கள் எல்லாம் கொண்டு குடிக்கும் எல்லாருக்கும். இதுக்கு பிறகு நான் அறிஞ்சிருந்தேன், நான் அன்னைக்கு பக்கத்தில் எடுத்த உடலங்களுக்கு அவர்களுடைய வீரச்சாவுக்கு பிறகு அவர்களுடைய துப்பாக்கிகளில் தோட்டம் இருக்கையில் இதை நான் சொல்லல. இலங்கை இராணுவத்தின் தளபதிகளாக இருக்கட்டும் அல்லது இலங்கை இராணுவம் சொல்கிற ஒரு நிலைமை. ஆகவே நாங்கள் எங்களுடைய இயக்கம்ன்றது அழிஞ்சு போச்சு. அது ஆயுத மௌனிப்புக்கு கொண்டு வந்துட்டுது ரெண்டெல்லாம் இப்போ பல விஷயங்களை சொல்லி கொண்டு இருந்தாலும் நாங்கள் சண்டையிட்டு கொண்ட கொள்கைக்காக சண்டையிட்டு மடிஞ்ச ஒரு தலைவருக்கு கீழே நின்றாங்க. இப்போ இராணுவம் கைது செய்தது, அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வேறு முகாம்களுக்கு கொண்டு போய் சித்திரவதை செய்தது, அதுக்கு பிறகு இதெல்லாம் அப்பட்டமான ஒரு கட்டுக்கதை. 5 மணிக்கு பிறகு தான் இராணுவமே இந்த பிரதேசத்துக்குள்ள வருது. விடிஞ்ச பிறகு தான் இராணுவத்துக்கு தெரியும் அன்னை இறந்துட்டார்ன்ற விஷயம். அதை விட இப்போ நான் அதை ஏன் நான் அண்ணன் இறந்துட்டார் அல்லது அவருடைய வீரமரணம்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லி எனக்கு பெரும் விமர்சனங்கள் வந்திருந்தது. இன்றைக்கு இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு மாறி இருக்குது, உண்மையை ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு மாறி இருக்குது. அப்போ இதனூடாக தொடர்ச்சியாக என் மீதான விமர்சனம் வந்தாலும் நாங்கள் உள்ளதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் அந்த போராளிகளுக்கு அந்த கடப்பாடு இருக்குது என்று கேட்டால், இதே இந்த சேரும் சகதி இன்றைக்கு நாங்கள் நடந்து இதுக்குள்ளே உள்ளுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்தியாவினுடைய புலனாய்வு கட்டமைப்பு அல்லது அவர்களுடைய அந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் எழுது என்று கேட்டால், இதுக்குள்ளால் வந்து நீர்மூழ்கியால் வந்து காப்பாற்றி கொண்டு போகணுன்ட்டு. இப்போ நடந்து பகல்லையே உங்களுக்கு நடந்து போக முடியாத சேரும் சகதியாகவும் இருக்கக்கூடிய நீர் குறைஞ்ச ஒரு பிரதேசம். ஆகவே இது ஆழம் குறைஞ்ச ஒரு பிரதேசம். இதில் படகு ஓடுறதே பெரிய சிரமமான ஒரு இடம். இதுக்குள்ள இன்றைக்கு பொய்யான கட்டுக்கதைகளை கட்டுறவர்கள், போலியான பரப்புரைகளை செய்கிறவர்கள், நான் அன்னையோட நின்றேன், அங்கே நின்றேன், இங்கே நின்றேன். இப்போ நான் அன்னையோட நின்ற ஆள் இல்லை, நான் ரட்னம் மாஸ்டரோட நின்றேன். ரட்னம் மாஸ்டருடைய வீரமரணத்துக்கு கிட்டக்கூடி நான் பக்கத்தை நிற்கல. ஆனால் சூசி என்னையும் ரட்னம் மாஸ்டர் நிற்க நான் கண்ணால் கண்டுட்டு 9.5 லிட்டர் பெட்ரோல் வந்து ரட்னம் மாஸ்டருக்கு எடுத்து கொடுத்தது என்னுடைய உதவியாளர். அவருடைய பேர் வீரமாறன். அவர் வந்து விஐபி இதில் வந்து இராணுவம் ஏற்றி கொண்டு போனது, ஃபாதரோடு ஏறி போனதில் ஒரு ஆள். ஆகவே உள்ளதை சொல்ல வேண்டியதும் உண்மைகளை பேச வேண்டியதும் போராளிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய கடமை. கண்ணால் காணாததை நாங்கள் பேச தேவையில்லை, ஆனால் உணர முடியும் என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், இராணுவத்தால் இந்த இறுதி சண்டை களத்துக்கு நின்றவர்கள் வந்து கைது செய்யப்படையில்லை, அவர்கள் மண்டியிட வைக்கப்படையில்லை. இராணுவத்துக்கு சிம்ம சொப்பனமாக நின்று இறுதி வரைக்கும் சண்டை பிடிச்சு சண்டை களத்தில் இறந்தவர்கள். அதை நான் பதிவு செய்கிறேன் உண்டு. அதே நேரம் அன்னையுடைய அந்த வீரமரணம்ன்றது கூட எதிரிகளுடைய கையால் இல்லை, அது எங்களுடைய துப்பாக்கிகளாலேயே நிகழ்த்தப்பட்டது. அது ஒரு வரலாற்று மரணம். அது எங்களுடைய வரலாற்று அல்லது எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய நீடிப்புக்கான ஒரு யதார்த்தமாக நான் பார்க்குறேன். என்று கேட்டால், அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இல்லாட்டி அவருக்கு ஜக்கெட் கூடி கொடுத்துருக்கலாம், அவர் எங்கேண்டே தெரியாமல் இன்றைய வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை கூடி உருவாக்கி இருக்கலாம். இங்கே நிறைஞ்ச பிரச்சனைகள் அதுக்கு பிறகு கூடி வந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த தன்னுடைய அந்த போராட்ட காலத்துக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினதாக நான் நினைக்கிறேன். நீண்ட தூரம் நாங்கள் நின்ற அந்த களத்தை காட்டுறதுக்கு நாங்கள் இன்னும் இதில் ஒரு 500-600 மீட்டர் உள்ளுக்கு போகணும் தண்ணிக்குள்ள. ஆகவே இந்த களமுறை நான் இந்த இடத்தால் உள்ளுக்கு வரையிக்கல. இது முழுக்க மக்களால் மெலங்கழிக்கப்பட்ட இடமாக இருந்தது. முழுக்க மெலங்களால் அந்தளவு ஒரு அதை எனக்கு வர்ணிக்க அல்லது சொல்ல தெரியல, அப்படி இருந்தது. இராணுவம் எங்களை நோக்கி சுடைக்குள்ள இதே மெலங்களுக்குள்ள தான் நாங்கள் இந்த கடற்கரை ஃபுல்லாக
மக்களால் என்ற லட்சக்கணக்கான மக்களுடைய மலங்களிக்கும் இடமாகவும் இதுதான் இந்த பிரதேசங்கள்லாம் இருந்தது. இதுக்குள்ளே நின்று கொண்டு தான் நாங்களும் சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு மாறியிருந்த நாங்கள் இங்கே வந்து நாங்கள் பங்கர் குடிக்கின்றே இல்லாது. ஆகவே நாங்கள் எவ்வாறு இந்த இடத்துக்கு சர்வதேசத்தாலேயும் அரசாங்கத்தாலேயும் பாதுகாப்பு வலயங்களை உருவாக்கி எங்களை நகர்த்தி கொண்டு வந்து எங்களுடைய முடிவுகளை எடுக்க முடியாமல் செய்து அல்லது எங்களுடைய தாக்குதல் வலிமைகளை இல்லாமல் செய்து எங்களை முடக்கி சர்வதேசத்தின் ஒரு போரை நாங்கள் இந்த இடத்துல சந்திச்சிருந்த நாங்கள் அதில் நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட நாங்கள். ஆனால் தோற்கடிக்கப்பட்ட இனத்தில் எஞ்சி வாழ்கிற ஒரு ஆளாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்கள் இந்த விடுதலை போராட்டத்துக்கு துணை நின்றவர்கள். இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய போராளிகள் இருக்கும் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இந்த தமிழ் மக்களில் சிங்களவர்கள் கை வைக்க பயப்படுவார்கள். எங்களுக்கான ஒரு தலைமையை ஏற்படுத்துறது மட்டுமில்லை, ஒரு சீரிய சிந்தனை ரீதியாக நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுக்கான ஒற்றுமையானவர்களாக மாறி எங்களுடைய விடுதலையை முன்னெடுத்து வெற்றியை பெறணுமென்றது தான் என்னுடைய இந்த இடத்திலிருந்து நான் எங்களுடைய மக்கள்கிட்ட முன்வைக்கிற ஒரு வேண்டுகையாக இருக்கும். எதிர்வரும் நாளில் ஏற்படக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அஞ்சலிக்கும் அதை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று கேட்டால், இத்தனை லட்சம் மக்கள் இதில் படுகொலை செய்யப்பட்டு இத்தனை ஆயிரம் மாவீரர்கள் இங்கே விதையாகி அதுக்கு எங்களுக்கு ஒரு விடிமோட்சம் அல்லது எங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயமாக தேவை. நாங்கள் இழந்துட்டோம். அதுக்கு என்ன பரிகாரத்தை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது நாங்கள் எங்களுடைய இந்த விடுதலை போராட்டத்தினுடைய விளைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள நிச்சயமாக தொடர்ந்து போராடணும்ன்றதை நான் பதிவு செய்கிறேன். உண்மையிலேயே சில விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது நீங்களும் கண்கலங்கி அழுதுட்டீங்க, வார்த்தைகளும் வெளியே வரையில். காரணம், உங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல என்னென்ன நடந்தது, கண்ணுக்கு முன்னுக்கு எத்தனை உயிர் போனது, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் பார்த்து அதை அனுபவித்து இன்றைக்கும் அதை மனசுக்கு வச்சு புழுங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களை மாதிரி போராளிகள் தான். இல்லை, அதில் எனக்கு நிறைஞ்ச ஒரு கவலை இருக்கிறென்றால் எல்லோரும் கேட்குறதே என் குப்பி அடிக்கல். இந்த கேள்வி கேட்குறாங்க, அதான் இது இன்னைக்கு சரியான கவலையாக கிடக்கு. உயிர் தப்பி வாழ்கிறோம்ன்றதுக்காக சந்தோஷப்படாமல் எங்களை இன்னும் குதறணும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது. அல்லது தான் என்ன இந்த போராட்டத்துக்கு செய்தன், ஏன் இந்த விடுதலை ஒரு தமிழ் மக்கள்கிட்ட விடுதலையில் பங்கு வகிக்காமல் இருந்தேன் என்ற ஒரு எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் நாங்கள் காயத்தோடு கிடந்து உயிர் தப்பி இதுக்குள்ளேருந்து எங்களை இழுத்து கொண்டு போய் காப்பாற்றி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்காக எங்களை கேள்வி கேட்குற சமூகமாக இருக்குது. ஏன் நீ உயிரோடு இருக்கிறேன்? அப்போ இந்த களமுனையில் எனக்கு கிட்ட இந்த கரையேறி வரைக்குள்ள மல்டியில் வந்து 23 பேருக்கிட்ட நாங்கள் எங்களுடைய அணியில் இருந்தவர். இன்றைக்கு அதில் இருக்கிற கௌசல்யன் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற மிக அண்மையில் கூடிய பொட்டம்மானுடைய நினைவஞ்சல் நிகழ்வில் உரையாற்றி இருக்கிறார். அவர் என்னுடைய அணி தலைவராக இருந்தவர் இந்த களமுனைக்கில். மலரணி வந்து எங்களுடைய டீம் லீடராக இருந்த ஒட்டுமொத்த அவள் இல்லை, மலரணி அக்கா ஜக்கெட் அடிச்சிட்டான்னு சொல்லி அறிஞ்சினான். இதுக்குள்ளே இருந்து நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் தப்பினாங்க. இந்த உயிரோடு இருக்கிறாக்களில் மிக 3-4 பேர் தான் இதுக்குள்ளே இருந்து பூனாக்கள் உயிரோடு இருக்கிற மட்டும் நான் நினைக்கிறேன். ஆனால் அதில் எனக்கு பக்கத்தில் வந்தது சந்திரண்ணே மல்டி அடித்து கட்டுமரம் அவருக்கு மேலே விழுந்துட்டுது. விழுந்த பிறகு அவர் மிக ஆழம் குறைஞ்ச ஒரு தண்ணி அதுக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட அந்த நிலம்புல்லாக சிவப்பாக மாறுற அளவுக்கு வடி இதில் இருந்து மீண்டு வந்தாங்க. அப்போ இன்றைக்கு அவர் விஐபி லிஸ்ட்டில் எடுத்துக்கொண்டு போய் அவர் இல்லை, அவரை தேடி பிடிச்சி கொண்டு போனவங்க அவர் காணாமல் போயிட்டார். என்னோட இருந்தாக்கள் எல்லோரும் இழந்துட்டேன். அதை விட நான் இந்த சமூகத்துக்கு பார்க்க எல்லோரையும் பிணங்களாக ஊதி வடித்து பெருத்து இருந்த ஒரு இதுக்குள்ளேருந்து எழும்பி வந்தார்கள். இன்றைக்கு எங்களை பார்த்து நீ ஏன் உயிரோடு இருக்கிற, ஏன் சாகையில் என்று கேள்வி கேட்குற ஒரு சமூகம் வந்திருக்கிறத நட்டு நான் வெட்கி தலை குனிகிறேன். ஏனென்று கேட்டால் இந்த சமூகத்துக்காக தான் நான் போராடினேன், இந்த சமூகத்துக்காக தான் நான் என்னை அர்ப்பணித்தேன். இத்தனை ஆயிரம் மாவீரர்களும் இந்த சமூகத்துக்காக தான் போராடினவங்க. அப்போ அவங்களுடைய வலிமையையும் தியாகத்தையும் கொச்சப்படுத்துகிற மாதிரியான அந்த கேள்விகளை கேட்குறவர்கள் வந்து தங்களை புனிதர்களாக காட்டிக்கொள்ள விரும்பினோம். உண்மையிலேயே அது ஒரு வெட்கக்கேடான, அவர்கள் தங்களை நினைச்சு கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் இன்றைக்கு என்ற கேள்வி இருக்குது. அப்போ அவர்கள் என்ன சிங்களவர்களா? இப்போ கேள்வி கேட்குறவர்கள் வந்து ஏன் நீ சாகாமல் வந்தேன்னு சொன்னால் சிங்களவர்களா? இன்றைக்கு 12,000 போராளிகள் இதில் இருந்த எந்த மக்களோட மக்களாக குடும்பங்களாக இருந்தவர்கள் வந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். இவ்வளவு பேரும் செத்து போகணும் என்ற ஒரு வன்மமான ஒரு நிலைமையில் இருந்து சிந்திக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார். அதை விட 16ஆம் தேதியோட போகக்கூடியவர்கள் எல்லாரும் போங்கன்னு சொல்லி அனுப்பினவர்களை வந்து கேள்வி கேட்குறதுக்கு அது தலைமை எடுத்த முடிவு. அதை கேள்வி கேட்குறதுக்கு நான் சண்டைகளத்துக்காக நின்றுறேன். நான் காயத்தோடு உயிர் தப்பி போய் வந்திருக்கிறேன். ஆனால் எல்லாரையும் கேள்வி கேட்குறதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை.
அருகதையற்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன். அதை விட இந்த புனிதமான இது ஒரு பெரிய விடுதலை போராட்டம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் முஸ்லீம்கள்லேயும் இருக்க ஒரு மேலையில் காலை கட்டி கொண்டு 300 பேர் சண்டையிட்டு சேர்த்தவங்க பிரிட்டனுக்கு எதிராக. அப்போ தப்பி இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாரையும் பார்த்து இதே கேள்வியை கேட்கலுமா? இல்லைங்க. ஆகவே ஒரு முட்டாள்தனமான ஒரு வக்கிரமான கேள்வியாக நான் அதை பார்க்குறேன். அதுக்கு காலம் வந்து அவர்களுக்கான பதிலை சொல்லும். காலம் இந்த இடத்துலேருந்தே நான் சொல்கிறேன், இந்த இடத்துல விதைக்கப்பட்டதுகள் வந்து அவ்வளவு லேசில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆகவே அவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். கட்டாயம். உண்மையிலேயே உங்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் களத்துக்கு நேரடியாகவே களத்துக்கு வந்து நடந்த அவலங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி, உங்களோட நேரத்தை ஒதுக்கினதுக்கு நன்றி. நன்றி உங்களுக்கும். உங்களுடைய ஜெஃப்னா கேலரி ஊடாக இந்த பதிவை மேற்கொண்டிருக்கீங்கள். ஒரு நேர்காணல் ஒரு ஆவணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே உங்களுக்கும் என்னுடைய நன்றி.